தமிழகத்தை சார்ந்த எல் முருகன் வசம் தகவல் ஒலிபரப்புத்துறையின் இணை அமைச்சர் பொறுப்பும், அதே போன்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணை அமைச்சர் பொறுப்பும் மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அஜய் தம்தா வசம் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறையின் இணை அமைச்சர் பொறுப்பும், சஞ்சய்குமார் வசம் உள்துறை அமைச்சகத்தின் இணை அமைச்சர் பொறுப்பும், கமலேஷ் பாஸ்வான் வசம் ஊரக வளர்ச்சித்துறைக்கான இணை அமைச்சர் பொறுப்பும், பகீரத் சௌத்ரி வசம் வேளாண்மை துறைக்கான இணை அமைச்சர் பொறுப்பும், சதீஷ் சந்திர துபே வசம் நிலக்கரி அமைச்சகத்தின் இணை அமைச்சர் பொறுப்பும், சஞ்சய் சேத் வசம் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கான இணை அமைச்சர் பொறுப்பும், ரவுனீத் சிங் வசம் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் துறைக்கான இணை அமைச்சர் பொறுப்பும், துர்காதாஸ் உய்கே வசம் பழங்குடியினர் விவகாரங்களுக்கான இணை அமைச்சர் பொறுப்பும், நிகில் காட்சே வசம் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் இணை அமைச்சர் பொறுப்பும், சுகந்தா மஜும்தார் வசம் கல்வித்துறையின் இணை அமைச்சர் பொறுப்பு கூடிய வடகிழக்கு மாநிலங்களுக்கான வளர்ச்சித்துறைக்கான இணை அமைச்சர் பொறுப்பும் சுகந்தா மஜும்தார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. சாவித்ரி தாக்கூர் வசம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுக்கான இணை அமைச்சர் பொறுப்பும், டோகன் சாகு வசம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ராஜ்பூஷன் சௌத்ரி வசம் நீர்வளத்துறைக்கான இணை அமைச்சர் பொறுப்பு அவர் வசமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா வசம் கனரக தொழில்துறைக்கான இணை அமைச்சர் பொறுப்பும், ஹர்ஷ் மல்ஹோத்ரா வசம் கார்பரேட் விவகாரத்துறைக்கான இணை அமைச்சர் பொறுப்பும், ஜெயந்தி பாய் பாம்பானி வசம் நுகர்வோர் விவகாரங்களுக்கான இணை அமைச்சர் பொறுப்பும், முரளிதர் மொஹேல் வசம் கூட்டுறவு அமைச்சகத்துடன் விமான போக்குவரத்து துறைக்கான இணை அமைச்சர் பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஜார்ஜ் குரியன் வசம் சிறுபான்மை விவகாரங்கள் துறைக்கும் மீன்பிடி கால்நடை பராமரிப்பு பால்வளத்துறைக்கான இணை அமைச்சர் பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பபித்ரா மார்கெட் வசம் வெளியுறவு அமைச்சகத்துக்கான இணை அமைச்சர் பொறுப்புடன் ஜவுளி அமைச்சகத்துக்கான இணை அமைச்சராக பபித்ரா மார்கெரிதா நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். 71 பேர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் அனைவருக்குமான பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பிரதமர் வசம் வழக்கமாக அவர் வைத்திருக்கக்கூடிய அணுசக்தி துறை, விண்வெளித்துறை, அரசின் முக்கியமான கொள்கைகள் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கான துறை, மேலும் அமைச்சர்கள் வசம் ஒதுக்கப்படாத அனைத்து துறைகள், இதுவற்றுடன் கூடிய பணியாளர்கள், பொதுமக்கள், ஓய்வூதியதாரர்களின் குறைகளை தீர்ப்பதற்கான அமைச்சகம், இவையெல்லாம் பிரதமர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. கேபினெட் அமைச்சர்களை பொறுத்தவரை ராஜ்நாத் சிங் முதல் வரிசையில் இருக்கின்றார். அவருக்கு அடுத்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கின்றார். அவருக்கு அடுத்த நிலையில் 3வது இடத்தில் சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக நிதின் கட்கரி இருக்கின்றார். 4வது இடத்தில் ஜே.பி. நட்டா சுகாதாரத்துறை ரசாயன உரத்துறை அமைச்சராக இருக்கின்றார். சிவராஜ் சிங் சௌகான் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சராக இருக்கின்றார். நிர்மலா சீதாராமன் இந்த அமைச்சர்களுக்கான மூத்த பட்டியலில் 6வது இடத்தில் இடம்பெற்று நிதி அமைச்சராக தொடர்கின்றார். சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக தொடர்கின்றார். மனோகர் லால் வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும், குமாரசாமி கனரக தொழில்கள் துறை அமைச்சராகவும், பியூஷ் கோயல் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராகவும் தொடர்கின்றனர். தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சராகவும், ஜிதன் ராம் மாஞ்சி MSME என்று சொல்லப்படக்கூடிய குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சராகவும், ராஜீவ் ரஞ்சன் சிங்கை பொறுத்தவரை பஞ்சாயத்து ராஜ் மற்றும் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு அமைச்சராகவும், சர்பானந்த சோனாவால் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து நீர்வழித்துறை அமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வீரேந்திரகுமார் இந்த முறையும் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சராகவும், ராம்மோகன் நாயுடு புதிதாக அமைச்சரவைக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய அமைச்சராக இடம்பெற்றிருக்கக்கூடிய கிஞ்சிரபாபு ராம்மோகன் நாயுடு என்கின்ற ஆந்திர மாநிலத்தின் தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவருக்கு சிவில் விமான போக்குவரத்து துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பிரகலாத் ஜோஷி வசம் நுகர்வோர் விவகாரம் உணவுத்துறையும், ஜுவல் ஓரம் வசம் பழங்குடியின நலத்துறையும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கிரிராஜ் சிங் வசம் ஜவுளித்துறையும், அஸ்வினி வைஷ்ணவ் வசம் மீண்டும் ரயில்வே துறையும், தகவல் ஒலிபரப்பு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் அஸ்வினி வைஷ்ணவ் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. சிந்தியா வசம் தகவல் தொடர்பு மற்றும் வடகிழக்கு பிராந்திய அபிவிருத்தி துறை ஒப்படைக்கப்பட்டு பூபேந்திர யாதவ் வசம் சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை மாற்றத்துறையும், கஜேந்திர சிங் ஷெகாவத் வசம் கலாச்சாரம் சுற்றுலாத்துறையும், அன்னபூர்ணா தேவி வசம் பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும், கிரண் ரிஜிஜு வசம் நாடாளுமன்ற விவகாரத்துறை மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையும், ஹர்தீப் சிங் புரி வசம் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையும், மன்சுக் மாண்டவியா வசம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையும், அதனுடன் கூடிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையும் மன்சுக் மாண்டவியா வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கிஷன் ரெட்டி வசம் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறையும், சிராக் பாஸ்வான் வசம் உணவு பதப்படுத்துதல் தொழில்துறையும், CR பாட்டீல் வசம் நீர்வளத்துறையும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 30 பேர் கேபினட் அந்தஸ்துடன் கூடிய அமைச்சர்களாகவும், 5 பேர் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்களாகவும், மேலும் 36 பேர் வரை இணை அமைச்சர்களாகவும், ஒட்டுமொத்தமாக 71 பேர் அமைச்சர்களாக தொடர்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டிருந்த 71 பேருக்குமான அமைச்சரவை பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன.